ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரிய லக்ன சிறப்புகள். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் நாம் பிறக்கும்போது நாம் பிறந்த நேர அடிப்படையில் லக்னம் அப்படின்னு ஒன்று கணிப்பாங்க. இந்த லக்னம்னு ஒன்று கணிப்பு இருக்கும். அதற்கு லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு நாளுமே 12 லக்னங்களுமே வரும். ஏன்னா சூரியனை பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிக்கிறதுனால ஏற்படுறது. அப்போ இந்த பூமியின் ஒரு நாள் சுழற்சிங்கிறது 24 மணி நேரங்கிறதுனால 12 லக்னங்களுமே ஏறக்குறைய ஒரு லக்னமும் 2 மணி நேரங்கிற அந்த அடிப்படை அமைப்பில் வந்துடும். இது நம்ம ஜென்ம லக்னம். இதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரு, வாழ்வியல் முன்னேற்றங்கள் எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னு வர்றது ஜென்ம ராசி. இந்த ராசிங்கிறது எதன் அடிப்படையில் நமக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய அடிப்படையில். சந்திரன் எங்கே இருக்காரோ அதான் நம்ம ராசி அப்படிங்கிற அடிப்படையில் ஜென்ம ராசி வரும். அவரோட நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அதை வச்சு நம்ம ஜென்ம நட்சத்திரங்கிறதும் அதிலிருந்து தசாபுத்திகளை கால்குலேஷன் பண்ணிக்கிறதும் ஒன்று. இந்த ரெண்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரிய லக்னம்னு ஒன்று உண்டு. சூரிய லக்னம்ங்கிறது என்ன? ஆட்டோமேட்டிக்காக சூரியன் எங்கே இருக்காரோ அதுதாங்க. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரோ அது சூரிய லக்னம். இப்போ மேல்நாட்டு ஜோதிட முறைகளே பார்த்திங்கன்னா சூரியன் நின்ற வீட்டை ராசியாக எடுத்து அதை தான் பலனாகவே சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாதம் சூரியன் ஒரே வீட்டில் இருக்காருன்னா அந்த ஒரு மாதத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அதுதான் ராசி அப்படிங்கிறது மாதிரி எடுத்து பலன் சொல்லுவாங்க. இதுவும் ஓரளவுக்கு பொருந்தி போகக்கூடிய பலன் கொண்ட தன்மைகள் தான். நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய காணொலிகளில் இந்த தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம். கதி லக்னம், மதி லக்னம், விதி லக்னம் அப்படின்னு. இதில் கதிரவனுடைய லக்னமான கதி லக்னம் நீங்கள் பிறந்த நேரத்தில் உருவாகிற உங்களுடைய ஜென்ம லக்னம்னும், மதி லக்னம்ங்கிறது சந்திரன் நின்றதும், விதி லக்னம்ங்கிறது சூரியன் நின்றதும் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அப்போ சூரியன் லக்னத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கும்போது பொதுவாக சூரியனுடைய வலிமைங்கிறது சம்பார்த்திய வலிமை தான். நம்ம ஆத்மாவின் சிறப்பை குறிக்கிற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் கடும் பாவிகளோடு சேராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆத்மா சுத்தமாக இருக்கும். கடும் பாவிகள் அப்படின்னு சூரியனுக்கு வரக்கூடியவர்கள் 3 பேர் தான். முதல்ல வர்றவங்க ராகு கேதுகள். இவங்களோட சூரியன் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துட்டாருன்னா அங்கே சூரியனுக்கே பவர் போயிடும். அதனால அவருடைய ஆத்மாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம உண்மையிலே இந்த பிறவி எதுக்கு எடுத்திருக்கோம், இது எடுக்க ஆகணுமா வேணுமாங்கிறது மாதிரி. அடுத்தது கடுமையான எரிச்சலை தரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. சனியும் சூரியனும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருந்தாங்கன்னாலும் கூட அங்கே சூரியன் நிலை தடுமாறுவார். ஒரு மாபெரும் பிரகாசமான சூரியனுக்கு முன்னாடி மாபெரும் இருட்டு கிரகமான சனி. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக புராணங்களின் அடிப்படையிலேயே சனி பகவான் குழந்தையா ஜனிச்ச உடனே சூரியனால் வெறுக்கப்பட்டவர். என்ன இப்படி ஒரு இருட்டா ஒரு குழந்தை, இது என் பார்வையிலே படக்கூடாது, கொண்டு போய் பாதாள லோகத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சவர். அதனால சனி சூரியன் சேர்க்கையுமே சங்கடங்களை கொடுக்கக்கூடியது தான். இந்த 3 நிலை இல்லாமல் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னாலே உங்கள் ஆத்மா ஒளி மிகுந்ததாக, சுத்தம் மிகுந்ததாக, செயல்திறன் மிக்கதாக, அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறத தீர்மானிக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பலம் அடைஞ்சிருந்தார்னாலும் யாரோட டிஸ்டர்பும் இல்லாமல் அவர் ஆட்சியோகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோணமாகவோ திக்பலமாகவோ இருந்தார்னாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கும். கடவுளுடைய அனுசரணை அப்படிங்கிறதும் இருக்கும். தகப்பனாதி வர்க்கத்தினால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை மிகுந்தவராக நீங்கள் இருப்பீங்க. அதை விட முக்கியம், சம்பார்த்திய காரகன் சூரியன்கிறதுனால சம்பார்த்திய வலிமைங்கிறது உங்களுக்கு கண்டினியூலி தொடர்ந்து வரும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், சூரியன் உச்சமாக இருக்கார், புதனும் அங்கேயே இருக்கார். இப்போ லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டாரு, சூரியன் 8 12 கூட போய் விரையாதிபதி 8ல் உச்சமாக இருக்கார். அப்படிங்கிற பலனெல்லாம் தாண்டி ஆத்மகாரகனான சூரியனோடு லக்னாதிபதி இணைந்த நிலையில் வலுத்திருக்கிறது. ஜாதகரின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்படி ஏனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி கிளியராக இருப்பாங்க. ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தன்னுடைய மனம் சொல்வதை கேட்பார்கள், ஆத்மா சொல்றதை கேட்பாங்க. ஆத்மாவின் பரிசுத்தம் ஒரு மனிதனின் புற அழுக்குகள் அனைத்தையும் பொசுக்கிவிடும்.
ஆத்மாவின் பரிசுத்தம், உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுடைய பரிசுத்தம் நீங்க வெளியில எப்படிப்பட்ட நபருங்கிறதையெல்லாம் களைஞ்சு எரிஞ்சு தூக்கி எறிஞ்சிடும். அதான் சூரிய லக்னத்தினுடைய சிறப்பு. ஜென்ம லக்னாதிபதி பலகீனமா இருக்கிற நிலையில, இப்ப நான் சொன்ன கன்னி லக்னத்துக்கே அதை எடுத்துக்கலாம். லக்னாதிபதி போய் பகை வீட்டுல 8ல் மறைஞ்சது பலகீனம். ஆனா சூரிய லக்னாதிபதியான சூரியன் வலுத்து இருக்கிறது, அவரே பவர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஜாதகருக்கு ஒரு தெளிவான திட்ட வரைபடம் கிடைக்கும். நாம் இப்படிதான் போறோம், என்ன ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம், யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைங்கிற ஆத்ம சுத்தி கிடைக்கும். புரிஞ்சுங்களா? சூரிய லக்னம் வலுக்கிறதுமே ஒரு விதத்துல, அதாவது சூரிய லக்னம் வலுக்கிறதுனா சூரியன் வலுக்கிறது தான். சூரிய லக்ன சிறப்பு என்னன்னா, இப்ப சூரியன் நின்ற வீட்டை லக்னமா எடுத்துக்கணுமா சார் அப்படின்னு தயவு செஞ்சு கணக்கு போட்டுறாதீங்க. அது அந்த இடத்துல, ஏன்னா லக்னத்துக்கு காரகனே சூரியன் தான். இப்ப நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா லக்னாதிபதியா சூரியன் எடுக்கலாம். பட் அது இல்லாம சூரியன் எங்க நிற்கிறாரோ அந்த அடிப்படையில் அதுவே உங்களுடைய சூரிய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல சூரியனுடைய வலு தான் ரொம்ப முக்கியம். சூரியனுடைய வலு சிறந்திருக்கும் போது, அதாவது அவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது, இப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் 10ல் சூரியன் இருந்தால் திக்பலம். இப்போ நீங்கள் தனுர் லக்னம், 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், இது ஒரு அருமையான அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ஆட்சி வலு, அதுவும் ஒரு சிறப்பு. 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கார், இதுவும் சிறப்பு. அப்போ தனுர் லக்னமாக இருந்து 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சூரிய லக்னம் சிறப்பாக இருக்கிறது. அதாவது ஆத்ம காரகனும் 9ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் 10 குடையவனோடு சேர்ந்து சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் சூரிய லக்ன சிறப்பாகவும் வரும். புரிஞ்சுங்களா? சூரியன் நின்ற வீட்டை உங்கள் லக்னமா எடுத்து அந்த வீட்டின் அதிபதி பவரா இருக்காங்க அப்படின்னு பார்க்கிற முறை அல்ல இது. சூரியனே வலுத்து நிற்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆத்ம சுத்தி, ஆத்ம வலு, அதனால நமக்கு கிடைக்கிற ஒரு கிளியர் பிக்சர். அந்த கிளியர் பிக்சர்னால தான் தேர்ந்தெடுக்கும் முறைகள், வழிமுறைகள்ல தீவிரமா இருப்பாங்க. ஒரு துறைனா அந்த துறை தாங்க, இதுல தாங்க நான் சக்சஸ் ஆவேன், எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறது. தான் எடுக்கும் முடிவுகள்ல மேக்சிமம் பின்வாங்க மாட்டாங்க. எடுக்கிற முடிவுகளில் பின்வாங்கவே மாட்டாங்க. நல்ல முடிவு கெட்ட முடிவுங்கிறதெல்லாம் மற்ற கிரகங்களுடைய கூட்டு களவாணித்தனத்தில் வருது. ஆனால் எடுக்கிற முடிவில் பின்வாங்கிற புத்தி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நார்மலாகவே சூரியன் வலுத்தவங்களுக்கு எடுத்த முடிவில் பின்வாங்கும் குணம் இருக்காது. அதே மாதிரி அதை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் பார்த்துடுவாங்க. அந்த கிரகங்களின் வலிமையினால கிடைக்கக்கூடிய யோகம் இது. புரிஞ்சுதுங்களா? சூரியனுடைய வலுவினால கிடைக்கக்கூடியது. அந்த சூரியனுடைய வலுங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒளி கிரகங்கள்ல முதன்மையானவர் சூரியன். இன்னும் சொல்ல போனா சூரியன் இல்லையே ஜோதிட சாஸ்திரமே இல்லை. எல்லா கிரகமும் இருட்டில் சுத்திட்டு, அது கிரகங்களா இருக்குமாங்கிறதே கூட தெரியாது. மனித உயிர் தோன்றி இருக்குமாங்கிறதும் தெரியாது. அப்போ உயிர்களை பல்கி பெருக வைத்து ஆத்ம ஒளியை அனைத்து கிரகங்களுக்கும் தந்து உலக இயக்கத்திற்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் இயங்குது. நம்மளுடைய பால்வெளி பிரபஞ்சம் சூரியனை சுற்றினது தான். அதுக்கப்புறம் அண்டம் பிண்டம்னு என்னென்னமோ போகுது, அதெல்லாம் விட்டுறலாம். அப்போ சூரியன் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. சூரியன் உங்கள் ஜாதகத்தின் வலுவை பொறுத்து தான் உங்களின் ஆத்மாவின் வலுவும் தீர்மானிக்கப்படுது. இந்த சூரியன் ரொம்ப மோசமாக கெட்டு போகிறது 3 நிலைகளில் தான். ராகுவோட க்ளோஸாக இருந்தாருன்னா கெட்டு போயிடுவார், கிரகணம். கேதுவோட க்ளோஸாக இருந்தாலும் கெட்டு போயிடுவார், கிரகணம். சனியோட க்ளோஸாக இருந்தார்னா எரிச்சலாயிருவார், அவரால் செயல்பட முடியாது. அதுவும் ஒரு விதத்தில் மைனஸ் தான். இதை தவிர்த்து அவர் குருவோட இருந்தாலும் சரி, சுக்கிரனோட இருந்தாலும் சரி, செவ்வாயோட இருந்தாலும் சரி, புதனோட இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்திரனும் சூரியனும் இணைவது கூட சிவசக்தி யோகம்தான். ஆனால் அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக்பலமாகவோ அமையப்பெறுவது என்பது மிகவும் ஒரு வலிமையான அமைப்பு. இந்த சூரிய லக்னத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம லக்னாதிபதியே பலகீனமா இருந்தாலும் ராசி அதிபதி பெரிய அளவில் வலுப்பெறாத நிலையிலும் தன் வாழ்வை தீர்மானித்து சரியான பாதையில் நடத்தி செல்லும் யோகிதை கொண்டவங்களா இருப்பாங்க. அவர் சம்பாத்தியக்காரகனும் இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்து ஜாதகரை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டுட்டு செல்லக்கூடியவராக இருப்பார். ஆத்ம சுத்தி மிகுந்தவங்களா இருப்பாங்க. ஆத்ம சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் எதை விரும்புகிறது, நமது ஆத்மா எதை விரும்புகிறதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அந்த தெளிவான சிந்தனை இவர்களை மற்றவர்களிடத்திலிருந்து தனித்து செயல்பட தூண்டும். இது ஒன்று. அதே மாதிரி அவர் சம்பாத்தியக்காரகன்கிறனால ஏதேனும் ஒரு வகையில் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்து சென்றுவிடும் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த விதி சூரியனுக்குன்னே உண்டான ஒரு ஸ்பெஷல். உங்கள் ஜாதகத்தில் சூரியனின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.